ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எஸ்கே தமிழ் கிச்சன்லேருந்து எஸ்கே செல்வி பேசுகிறேன். நான் இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறேன். சிறியவர்கள் பெரியவர்கள் நல்லா சாப்பிடலாம். சத்தான சூப் இதே போல் இது வைங்க. இது வந்து ஆட்டுக்கால் இருக்குது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, பூ இலை, இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் வச்சுருக்கேன். செய்ய போகிறேன். செய்துட்டு காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நல்லெண்ணெய் தான் சூப்புக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சது பிறகு பட்டை, கிராம்பு, பூ எல்லாம் போட்டு தாளிக்கணும். காயட்டும். பட்டை, கிராம்பு, பூ எல்லாம் போடுறேன், தாளிக்கட்டும். நல்லா வறுத்தாச்சு. பட்டை, கிராம்பு இதெல்லாம் வச்சு அடுத்து வெங்காயம் போடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன். வெங்காயம் கருவேப்பிலை போட்டேன். அடுத்து தக்காளி, மல்லித்தழை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி அடுத்து உப்பு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கும். உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா கூழாகும். நல்லா தக்காளி நல்லா வெந்துச்சு. அடுத்து வந்து ஆட்டுக்கால் போட போகிறேன். ஆட்டுக்கால் போட்டு நல்லா வெந்துடும். மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டேன். நல்லா வளர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்.
1 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் எதுவும் தனியான மல்லித்தூள். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப் வந்து ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப் ரெடி ஆச்சு. நல்லா சுவையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரைட்.